சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புலிமுருகன் நந்தினிக்கிட்ட, அக்கா நீ ஒரு பிளான் பண்ண, அந்த மகாக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, அவளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வேற ஒரு மகாவை கூட்டிகிட்டு வந்து விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தெல்லாம் உன்னோட பேருக்கு மாற்றலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த மகாக்கு பழசெல்லாம் எப்போவோ ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவன் எப்படிலாம் நடித்து நம்மளை ஏமாத்திருக்கா பார்த்தியா? இதுக்கப்புறம் உன்னோட பிளான் எல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. விக்ரமே நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்கு பதிலாக நாமளே போயிட்டு சரண்டர் ஆகிடலாம். 3 வேளை சோறாவது கிடைக்கும் அப்படின்னு புலிமுருகன் சொன்னதுமே நந்தினிக்கு பயங்கரமாக கோபம் வருது. புலிமுருகனை பலார்னு அறையிறாங்க. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்கிட்டயே நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன், அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். அந்த மகா கிட்ட நான் சவால் விட்டா மாதிரியே ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கிருபா ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு தான். இனிமேலும் அந்த மகா கிட்ட மோதி எதுவும் ஆக போகிறதில்ல. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இனிமேல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிருபா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நந்தினி அது எப்படி நீ இங்கேருந்து போக முடியும்? நாம் பாதி கிணறு தாண்டிட்டோம். இப்போ நீ விட்டுட்டு போகிற விக்ரம் கிட்ட நீதான் மகா அப்படின்னு நான் நம்ப வச்சுருக்கேன். இப்போ நீ போனால் எப்படி? அது நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, உங்களால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கிருபா ரொம்ப பிடிவாதமாக நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி உடனே அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு பாட்டிலை உடச்சி கிருபாவோட கழுத்தில் வச்சு, இங்கேருந்து போன நீ அவ்வளோதான். காட்டில் சிங்கமோ புளியோ பிடிக்க கூண்டு வைப்பாங்க, அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டையும் வைப்பாங்க, அந்த ஆடு தான் நீ. இப்போ எனக்கு நீ தேவை, நீ இங்கேருந்து எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு கிருபாவை மிரட்டி அங்கேயே உட்கார வைக்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நந்தினி அவங்கக்கிட்ட பிளானை சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோதி, மகா, விஜய்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜோதி மகா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. நீ எப்படி இந்த வீட்டை விட்டு போனியோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே நீ திரும்ப வந்துட்ட. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கடவுள் இப்போ தான் நமக்கு கண்ணை திறந்திருக்காரு. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேச, அதை கேட்ட விஜய் எங்கள் அத்தை, அம்மா இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அம்மா எப்படா விக்ரமையும் மகாவையும் பிரிக்கலான்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போது விக்ரம் வேற அம்மா சொல்கிற பேச்சை தான் வேற கேட்குறான். அப்படி அம்மா பேச்சை கேட்டு விக்ரம் அந்த கிருபா கழுத்தில் தாலி கட்டிட்டா நாம் என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு நாம் போயிட்டு விக்ரம் கிட்ட அது மகா இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது. நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது மகா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, இவ்வளோ நாளும் எங்களோட காதல் தான் எங்களை சேர்த்து வச்சுது. இப்போவும் அதே மாதிரி அந்த காதல் தான் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கும். அதனால் நீங்கள்லாம் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நான் அவங்கக்கிட்ட சவால் விட்டா மாதிரியே கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன். விக்ரமோட மனசில் நான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஜோதி, இல்லை மகா, நீ இல்லை, உன்னோட பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு நல்லா தெரியும் நான் இருக்கேன். வேணும்னா அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போது நான் 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன். அந்த கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே விக்ரம் எனக்கு கால் பண்ணுவார், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுமே விஜய் அண்ணி என்ன இது, இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நான் இவ்வளோ நாள் நடந்ததை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் 10 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே அவர் எனக்கு கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே விக்ரம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அப்போ மகாவோட முகம் அவருக்கு அப்படியே ஸ்க்ரீனில் போகுது. என்ன இது, காவேரியே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த சமயம் பார்த்து கரெக்டாக விக்ரம் மகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுமே மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்ல, அண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே விக்ரம் கால் பண்ணிட்டான், போய் பேசுங்க அப்படின்னு சொல்ல, மகாவும் ரொம்ப சந்தோஷமாக விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறமான ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா, மகா விக்ரம் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் நந்தினி, புலிமுருகன், கிருபா எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும் போது கண்ணில் தூசி விழுந்ததுனால கண்ணை கசக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது விக்ரம் எந்திரிச்சு நின்று மகாவோட கண்ணில் அந்த தூசி ஊதி விடுறாரு.
அப்போ பார்த்து கரெக்டாக கிருபா வந்து நந்தினி புலிமுருகன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. நான் சொன்னப்போ நீங்கள் நம்பலைல, இப்போ பாருங்கள் அப்படின்னு சொன்னதுமே நந்தினி அதை பார்த்து அப்படியே முகம் சுளிக்கிறாங்க. என்ன இது, இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் புலிமுருகன், அக்கா என்னக்கா இது, விக்ரம் இப்படி நடு ஹாலில் நின்றுக்கிட்டு பட்ட பகலில் இங்கிலீஷ் கிஸ் அடிச்சிட்ருக்கானேக்கா அப்படின்லாம் சொல்ல, அப்போது நந்தினி வந்துட்டு என்னடா இவன் இப்படிலாம் மாறிட்டான், இதையெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் கிட்ட போய் அதை பற்றி கேட்குறாங்க. என்ன விக்ரம் இது, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் வந்துட்டு என்னது காரியமா, என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, நீ போய் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அம்மா எல்லாரும் பண்ணுறது தானே இது, எல்லா ஊர்லேயும் இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல, என்ன இது இவன் இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு நந்தினி கிருபா புலிமுருகன் எல்லாரும் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் மகா வந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.